राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय. ஹரித்வாரம், அதுக்குள்ளே ஒளிஞ்சு கிடக்கக்கூடிய அழகான புராண ரகசியங்கள் எல்லாம் கங்கை நமக்கு காட்டித்தரா. அதையெல்லாம் நாம் அழகாக அனுபவிச்சுருக்கோம். கங்கை விளையாட்டு போல் அவளோட மடியில் விளையாட ஆரம்பித்து இப்போ கங்கை அப்படின்றவள் வாழ்க்கையினுடைய ஒரு மையப்புள்ளியாக ஆயாச்சு. த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு இல்லையா? கங்கையை பற்றி பேசும்பொழுதே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. கங்கையை பற்றி நினைக்கும் பொழுதே ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. கங்கை பக்கத்தில் உட்காந்துட்டே வச்சுக்கோங்களேன், என் உலகமே மாறி போய்டுறது. எனக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே கங்கையை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் போதும். மணிக்கணக்காக கூட்டம் அதெல்லாம் இல்லை, வேண்டவே வேண்டான் இருக்கு. ஜனங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும், அது பேர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கெலாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் கங்கை. ஏன்னா அவள் பாட்டுக்கு ஓடின்னு இருக்கா. யாருக்கு எப்படி வேணுமோ அந்த கங்கையை உபயோகப்படுத்திக்கிறா. சாதுக்கள் தியானம் பண்ணுறா, பக்தர்கள் பூஜை பண்ணுறா, ஆரத்தி காட்டுறா. கங்கைக்கு நிறைய ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹோம் ஸ்டேஸ், அவள்லாம் கங்கையை பிராதானியமாக வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறா. கங்கையில் ரிவர் ராஃப்டிங் பண்ணுறவா அதை வச்சு சம்பாதிக்கிறா. கங்கையினுடைய அழகை ஃபோட்டோ எடுக்கிறவா அதை வச்சு சம்பாதிக்கிறா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கங்கையை அணுகிறா. ஆனால் எல்லாரையும் கங்கை வாழ வைக்கிறா. அதே கங்கை கரையில் பிச்சை எடுக்கிறவாளும் உண்டு, அதே கங்கை கரையில் டீ விற்கிறவாளும் உண்டு, அதே கங்கை கரையில் அழகாக சந்தியா வேளைக்கு தீபம் புஷ்பங்கள் விற்கிறவாளும் இருக்கா. அதே கங்கையில் முங்கி முங்கி எழுந்து அதில் போய் மக்கள் போட்டிருக்க பைசாவை எடுக்கக்கூடிய மக்களும் வாழ்ந்துட்டுருக்கா. கங்கை கரையில் யோகமும் உண்டு, தியானமும் உண்டு, லாபமும் உண்டு, அமைதியும் உண்டு, ஆனந்தமும் உண்டு, திருப்தியும் உண்டு, குதூகலமும் உண்டு. கங்கை அழகான அந்த ஹரித்வாரம், அதில் இருக்கக்கூடிய பில்வ பர்வதம், அதில் தான் நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஜோரா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாகம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு தாரா, அங்கே இருக்கக்கூடிய பில்வ மரம், அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாகம் அஸ்வதரோ அப்படின்ற மகாநாகம், அதனுடைய லிங்கத்தினுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய குகை, அங்கே இருக்கக்கூடிய ருச்சிகர் அப்படின்ற யோகி எல்லாம் பார்த்தோம். அங்கே விசேஷமாக ஒரு சம்பவம் நடக்கிறதுன்னு ஸ்கந்தன் சொல்கிறான். அழகா தல்லக்ஷணம் ஸ்ருணு பிராஜ்ஞ யஸ்மாத்தே பிரத்யயோ பவேத் நிஷீத சமயே தத்ர சதுர்தஷ்யாம் ஹி கிருஷ்ணகே பக்ஷே வை ஸ்ராவணே மாசி ஜோதிர்வை திருஷ்யதே மஹத் ஸ்ரூயதே கல்கலா சப்தः புண்யைஸ்தத் பிராப்ய தர்ஷனம். அந்த குகையில் ஸ்ராவண மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி சமயத்தில் ராத்திரியில் அழகான ஒரு ஜோதி வெளிச்சம் காண கிடைக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக ஸ்கந்தன் நாரதருக்கு
சொல்கிறார். உடனேயே நாரதர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறார். அங்கே புண்ணியமான ஒரு வெளிச்சம், அப்புறமா அழகான ஒரு தெய்வீகமான சப்தங்கள்லாம் கேட்கறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே நாரத உவாச்ச விபோ ஷண்முக தேவேஷ ஜாதோ மே விஸ்மயப்பரஹ கிம் தத் ஜோதிஷ்ச சப்தச்ச சர்வம் தத் கத்யதாம் மம. அது என்ன ஜோதி, அது என்ன சப்தம், எனக்கு இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லுங்கோளே அப்படின்ற. ஸ்ராவண மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி ராத்திரியில் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கந்த உவாச்ச புரா ராஜா பபூவாத கலிங்கே விஸ்வதத்தக ஏகதாச முனிஸ்ரேஷ்ட மிருகயாயை கதோவனம். விஸ்வதத்தான ஒரு ராஜா இருந்தார் கலிங்க தேசத்தில். கலிங்க தேசம்னா எது வரும் கண்டுபிடிக்கும். ஒரு நாள் அவன் காட்டில் வேட்டையாட போனான். அதாஸ்தேன மிருகாச்சைவ பகவ சிம்ஹசூகராக தேவா ஜாதோ மகாபாக ஏகாகீச நராதிபக பரிஸ்ராந்தோ நிருபஸ்தத்ர வனே நரவிவர்ஜிதே ததர்ஷச சரோயுக்மம் சதபத்ரைச்ச சோபிதம். அப்போ காட்டில் வேட்டையாடி நிறைய மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடுறார். வேட்டையாடி பிறகு அப்படியே ஒரு ஸ்திதியில் தன்னுடைய கூட்டத்துலேருந்து விலகிடுறார். கூட அந்த ஆட்கள்லாம் எங்கேயோ போயிடுறா, மிஸ் ஆகிடுறார் இவர். அப்போ மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு இந்த ராஜா போகிறான். அங்கே பார்த்தா தாமரைகள்னால பூத்து குலுங்கக்கூடிய 2 அழகான குளத்தை பார்க்கலாம். சரோவரம், ஏரின்ற மாதிரி சொல்லலாம். நானா மிருககணா கீர்ணம் ஹம்ச காரண்ட வைர்யுதம் சதாம் மனஹ சஜ்ஜலம் சச்சஜலம் ஜல குக்குட சோபித்தம். அப்போ அந்த அந்த குயில்கள்லாம் கூவின்றிருக்கு, அன்னப்பட்சிகள், நாரைகள், மான்கள், பறவைகள் எல்லாம் இருக்கு. சஜ்ஜனங்களுடைய மனம் போலே, ஸ்படிகம் போல ஜலம், ஸ்வச்ச ஜலம் அப்படின்னு காண கிடைக்கும். ரொம்ப ஆச்சரியமான சதாமனக ஸ்வஜ்ஜ ஜலம், சாதுக்களுடைய ஹிருதயம் போன்ற சுத்தமான ஜலம் அங்கே இருந்தது. ராஜா கொஞ்ச நேரம் அழகாக அங்கே உட்காந்துட்டு அப்படி அமைதியாக தண்ணியை குடிச்சிட்டு, க்ரௌஞ்சை நிறைய பட்சிகள்லாம் அங்கே இருந்தது. அப்படியே மனசு அப்படியே சுகமாக இருந்தது. ஸ்தித்வா ராஜா சரஸ்தீரே பரிஸ்ராந்தோ மகாமுனே ஜலம் பீத்வாஹி தத்ரத்யம் யாவத் கச்சதி பூமிபக. அவன் குடிச்சு உட்காந்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் பாடான். அப்போ தாவத் பிராப்தோ த்விஜஸ்ரேஷ்ட சோத்தரியோ ஜினாம்பரஹ திருஷ்ட்வா தம் சஹசா ராஜா சமுத்தஸ்தௌ ததாசனாத் சம்பூஜ்ய வாக்கிய சல்லாபைஹி விப்ரவர்யம் நராதிபக உவாச்ச வச்சனம் ராஜா
விஸ்மயோத்புல்ல லோச்சனக. உட்காந்தும்போது அழகான ஒரு பிராமணன் சிம்பிளான ஒரு வஸ்திரங்கள்லாம் உடுத்திட்டு பஞ்சகச்ச கட்டின்னு ஒரு அங்கவஸ்திரம் கட்டின்னு போகிறார். அவரை பார்த்த உடனே ராஜா மரியாதையாக அழகாக எழுந்துக்கிறார். அப்போ ராஜா அவரை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறார். பிரசன்னமான முகத்தோட அந்த ஜம்முன்னு அவர் பக்கத்தில் வரார். அவர் அழகாக மரியாதையெல்லாம் பண்ணிவிட்டு ராஜா அவரை பார்த்து கேட்குறார், விப்ரவர்ய மகாபாக குத்திர கந்தாசி தத்வத சதாம் சப்தபதி மைத்ரி வர்த்ததே முனிநந்தன. முனிசிரேஷ்டரே, நீங்கள் எங்கே போகிறீங்க? ஒரு 7 அடி ஒன்றா நடந்தாலே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுருவா மகாத்மாக்கள். இந்த கல்யாணத்திலலாம் 7 அடி ஒன்றா நடக்கிறதுன்னு சொல்லுவாள், சப்தபத்தின்னு சொல்லுவாள் இல்லையா? அந்த மாதிரி 7 அடி ஒன்றா நடந்து தேர் ஃப்ரெண்ட்ஸ். மகாத்மாக்கள்லாம் அப்படி தான் எடுத்துக்கிறான். ஸோ நீ எங்கே போகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ உடனே அந்த பிராமணர் சொல்கிறார், ஸ்ருணுராஜன் பிரவக்ஷாமி யதுக்தம் வச்சனம் த்வயா ஏகோ வியாபி ஜகத் சர்வம் மித்ரா அமித்ர மித்ராமித்ர விவர்ஜிதः. அப்போ உடனே எல்லா பக்கமும் பகவான் மட்டும்தானே இருக்கான், இங்கே மித்ரன் பகைவன் யார் உண்டு சொல்லு? ஹே ராஜன், அப்படி யார் இருக்கா? இங்கே உலகம் முழுக்க பகவான் தானே வியாபிச்சிருக்கான். குத்திர தத் கமனம் வித்யாம் குவாஸ்திதிம் பரமாத்மனः கோவா மித்ரமமித்ரம் வா ஹேகஸ்ய நிகிலாத்மனः. அவன் எல்லா இடத்துலையும் இருக்கானே, எங்கே கிளம்புறது, எங்கே போகிறது, எங்கே நிற்கிறது, எல்லாம் எங்கும் நிறை பரபிரம்மமாச்ச. எல்லாத்துக்குள்ளேயும் அவன் தான் இருக்கும் பொழுது யாரை நண்பன்னு சொல்கிறது, யாரை விரோதின்னு சொல்கிறது? அவன் தானே இருக்கான். அவன் எங்கே போகிறான், எங்கே இருக்கானே? கிம் ப்ருவேஹம் மகாராஜ ததுக்தயோத்தரம் விபு விசேஷம் ந அதிகச்சாமி சிவஸ்ய பரமாத்மனः. ராஜா, நான் என்ன பதில் உங்களுக்கு நான் சொல்லட்டும்? எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய சிவபெருமானை தவிர வேறு எதை பற்றி நான் பேசட்டும் சொல்லு? அவர் தானே உலகம் முழுக்க நல்லது பண்ணிட்டுருக்கார் அப்படின்றார். அதாவது ராஜா கிட்ட நீ யார், எங்கே போயிட்டுருக்க? அப்போ உடனே ராஜா சொல்கிறார், கிம்வா த்வயா த்விஜஸ்ரேஷ்ட கிருதா சேவா மகாத்மனா யோகினாம் யஸ்யதே புத்திஹி அத்வைதாமிருத வர்ஷினி கதம் பிராப்தம் த்வயா ஞானம் சிவஸ்ய பரமாத்மனः தன்யோசி கிருதகிருத்யோசி யஸ்யைதத் ஞானம் ஈத்ருஷம். நீ ரொம்ப பெரியவர், அசாத்தியம், பெரிய பெரிய யோகிகள்லாம் நீங்கள் கைங்கரியம் பண்ணியிருப்பீர்கள். அதனால் இப்படி ஒரு அத்வைத அமிர்த வர்ஷினியாக உங்களுக்கு எல்லாத்துலேயும் பகவத் ஸ்வரூபமாக அனுபவிக்க முடியறது. அசாத்தியமான ஞானம், பெரியவர் நீங்கள். எப்போ இப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்குறார். சமதா சர்வபூதேஷு சத்ருமித்ராப்த பந்துஷு கதம் சஞ்சாயதே தன்மே பிரபன்னாய வதஸ்வபோஹோ. எப்படி எல்லாத்தையும் ஒரே மாதிரி உங்களால் பார்க்க முடியறது? அது எப்படி விரோதி நண்பன் வித்தியாசம் இல்லாமல் இருக்க முடியறது? கதம் சஞ்சாயதே தன்மே பிரபன்னாய வதஸ்வபோ. எனக்கு உங்களுக்கு இப்படி ஒரு ஞானம், இப்படி ஒரு பாவம், ஹவு கம்? ரொம்ப அழகு. என்ன
உலகத்தில் தெய்வீகம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் போட்டுருக்க ஒரு ஆடை இருக்குல்ல, அதில் ஒரு தெய்வீகம் இருக்குது. அதனால தான் அது உங்களுடைய மானத்தை மறைக்கிறது, உங்களுக்கு ஒரு அழகை கொடுக்கறது. இப்போ மிலிட்ரி ட்ரெஸ், அதுக்கு ஒரு காம்பீரியம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? கரெக்ட். ஒன்றும் வேண்டாம், லேடிஸ் எவ்வளோ அழகாக சமைக்கிறா. இப்போ பதார்த்தத்தில் ஒரு ருச்சி வருதுன்னா, இவா கைகளில் தெய்வீகம் இல்லாமல், இவ மனசில் தெய்வீகம் இல்லாமல், இவர்களுடைய உடம்பில் தெய்வீகம் இல்லாமல் எப்படி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அப்படியே ருச்சியாக சமைச்சு ஆனந்தமாக கொடுக்க முடியும்? அவளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ரைட்? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், தேங்க்லெஸ் ஜாப். நான் நினச்சி பார்ப்பேன், நன்றியே இல்லாத ஒரு வேலை எதுன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப். ஆனாலும் எத்தனை வருஷங்கள் அதே சமையல், ஒரு நாளை போல் மார்னிங் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன், டீ, காஃபி, யாருக்கு என்ன சூடு, எவ்வளவு சர்க்கரை, எவ்வளவு டிகாக்ஷன், எவ்வளவு ஸ்ட்ராங்கு, நடுவில் ஸ்நாக்ஸ், எவ்வளவோ. நிஜமாகவே ஒரு தெய்வீகம் இல்லாமல் பண்ண முடியுமா? இப்போ எத்தனையோ பேர் அழகாக விஷயங்கள் சொல்லித்தரா. பரதநாட்டியம், யோகா, ஸ்லோகா கிளாஸ், ஸ்போர்ட்ஸ் கோச் எல்லாம் இருக்கா இல்லையா? கிரிக்கெட்டுக்கு, ஃபுட்பாலுக்கு. தெய்வீகம் இல்லாமல் எப்படி அவளால் அடுத்தவாளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஸ்கூல் டீச்சர்ஸ், வாத்தியார், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறோம். எவ்வளோ அழகாக அது விஷயம் கற்றுக்கிறது. சமையல், சரி இப்போ வீட்டு சமையல் விட்டுருவோம், இதை எடுத்துக்கோங்க. ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன், 500 பேர் 1000 பேர் சமைக்கிறா. எவ்வளோ ருச்சி, எவ்வளோ அற்புதம் அதில், அத்தனை பதார்த்தங்கள். ஹோட்டல் இப்போ நமக்குலாம் கொஞ்ச நேரம் இந்த சமையல் சாப்பாடு வாசனை இருந்தானே பசி மாறி போயிடும். அதனால் அதில் இருந்துகிட்டே அவள் பண்ணிட்டுருக்காள். வண்டி ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக், பூ தொடுக்கிறவா, இந்த பூ பறிக்கிறவா, தோட்டத்தில் வேலை செய்கிறவா, வயக்காட்டில் வேலை செய்கிறவா, காய்கறிகள் விற்கிறவா, எல்லாத்துலேயும் தெய்வீகம் நீக்கமாக நிறைஞ்சிருக்கு இல்லையா? கார் டிரைவர்ஸ், இப்போ 4-5 நாளில் நான் வந்து கும்பகோணம்லாம் போனேன். என் கூட ஒரு பையன் வந்தான், அவன் வண்டி எடுத்துட்டு, டிரைவர். அவன் தான் டிரைவர். அவ்வளோ சுகமாக, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக. அப்போ அவனுக்குள்ள ஒரு தெய்வீகம் இருந்தால் நடக்கும். எத்தனை விஷயங்கள். கோவில் அர்ச்சகர்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பூஜை பண்ணுறா. அவளுக்குள்ளேயும் தெய்வீகம் இருந்தால் தானே சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் உணர்வதற்குன்னு ஒரு மனோபாவம், ஸ்ரத்தை அது வேணும் இல்லையா? ராஜாவுக்கு அதுதான் அதிசயம். இந்த பிராமணர் சொல்கிறார், யார் விரோதி, யார் நண்பன், எல்லாத்துக்குள்ளேயும் ஈஸ்வரன் ஒருத்தன் தானே இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ராஜா கேட்டால் அது அப்படி அந்த பாவம் எப்படி சித்திச்சது, அது அதிசயமாக இருக்குது. இப்போ பிராமண உவாச்ச சாது சங்கதிரேவாத்ர காரணம் வசுதாதிப தன்மூர்த்திஷு சதா தியானம் தன்னாமானு கீர்த்தனம். சாது சங்கத்தினாலையும் அவருடைய ரூபத்தை தியானம் செய்வதனாலையும் அவருடைய நாம கீர்த்தனம் செய்வதனால மட்டுமே இப்படிப்பட்ட அழகான புத்தியும் ஞானமும் எனக்கு சித்திச்சது. சாது சங்கதிரேவாத்ர சாது சங்கதி ஏவ அத்ர காரணம் வசுதாதிப தன்மூர்த்திஷு சதா தியானம். நினைங்கோ, அழகா பகவத் ரூபத்தை தியானம் பண்ணுங்கோ, பகவன் நாமத்தை ஜபிங்கோ, சத் சங்கத்தில் இருங்கோ. இதுதான் ரகசியம். அப்போ உடனே ராஜா ரொம்ப சந்தோஷம். அஹமப்யாகமிஷ்யாமி त्वया सह द्विजोत्तम तत्समो नास्ति त्रैलोक्ये
சாதுனாம் சாதுருத்தமஹ. அப்போ இந்த ராஜா சொல்கிறான், உங்களோட எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களை மாதிரி விசேஷமான ஒரு சாது 3 லோகத்துலையும் தேடினாலும் கிடைக்காது. அப்போ பிராமணர் சொல்கிறார், त्वं तु राजा महाभाग भिक्षूणां कल्पवृक्षकः कथं स्यास्यसि विपिने कन्दर्पणपलाशनः राज्यं पालय धर्मेण प्रजापुत्राणि वौरसान् मनो यस्य महादेवे सर्वज्ञे जगदीश्वरे. அப்போ ராஜா பார்த்து இந்த பிராமணர் சொல்ல, நீ ராஜா, நீ நான் என் கூட எப்படி நீ வர முடியும்? ரொம்ப அழகாக சொல்கிறார். நீ எல்லாருக்கும் கல்பக விருட்சம் போன்றவன். இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்க வாழ்க்கலாம். ஏன்னா உன்னோட ராஜ்யம் நல்லா இருக்க தான் நாங்கள் நல்லா இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எங்களை மாதிரி கிடைக்கிறத வச்சு சாப்பிடணும்னா எப்படி வாழ முடியும்? அதெல்லாம் முடியாது, ப்ராக்டிக்கலாக கஷ்டம். ராஜ்யம் பாலய தர்மேன பிரஜாஹ புத்ரௌ இவௌரசான். நீ ஜனங்கள் அழகாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. உன் குழந்தைகள் மாதிரி அவளை பத்திரமா பார்த்துக்கோ. எல்லா கர்மாவையும் மகாதேவருக்கு அர்ப்பணம் பண்ணிண்டு அவரிடத்துல மனசை கொடுத்துட்டு உன் கர்மாவை பண்ணு. சர்வ கர்ம பலத்யாகி பிராமணானாம் ச பூஜக பவ ராஜன் ஸ்வயம் தேவம் சுதராம் யாஸ்யதி பிரபும். அழகா பலன்களில் மனசை வைக்காம கடமைகளை ஸ்ரத்தையோடு பண்ணு. மகோன்னதமான பிராமணர்கள் பக்தார்கள் அவர்களாம் பூஜனை பண்ணு. அவ தானாவே ஸ்வயம் தேவம் சுதராம் யாஸ்யசி பிரபு. அப்போ நீயே அழகா இதுவே உனக்கு ஸ்வயம் மகாதேவரை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அழகான அட்வைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, உங்கள் பந்துக்களை பார்த்துக்கோங்க, உங்கள் அதாவது நான் சொல்கிறது தான் எப்பயுமே. சரி, உங்கள் கூட இருக்கிற இடத்துல அன்பு செலுத்த முடியல, கூட இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஆனந்தமாக வாழ முடியல, வேறு எங்கே போய் ஆனந்தமாக வாழ போகிறீர்கள்? ரைட்? உங்கள் கூட இருக்கிறவாள் முதல்ல சந்தோஷமாக இருக்கும். முதல்ல அது சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி. சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவர்கள் எல்லாம் தெய்வம் தான் தெரிஞ்சு அவங்க பக்கத்தில் வச்சுருக்கு. கரெக்ட்? சந்தோஷமாக இருங்கோ, இருக்கிற வீட்டில் சந்தோஷமாக இருங்கோ, இருக்கிற ஆஃபீஸில் சந்தோஷமாக இருங்கோ. பிடிக்கலாம் வேலையை விட்டு போகலாம், அது வேறு விஷயம். பண்ணுற வேலைகளை சந்தோஷமாக பண்ணுங்க. என்ஜாய் வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். இவ்வளோ அழகான விஷயங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஸ்காந்த புராணத்தில் காண கிடைக்காது. ஸோ ராஜா ஒரு பிராமணனை ஒரு ஏரிக்கரையில் பார்க்குறார். 2 அழகான ஏரிக்கரையில். இங்கே யார் என்னன்னு விசாரிக்கிறார். பிராமணன் அவ்வளோ அழகாக பெரிய தத்துவத்தை பேசுகிறார். சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. இதெல்லாம் பில்வ தீர்த்த மகாத்மியத்தில் அங்கே ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை பற்றி தான் பேச்சு. அதுக்கான கதை இது. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भारत माता की जय. हर हर गंगे जय माँ गंगे, गंगे शरणम. राधे कृष्णा.